நான் சட்டமன்ற உறுப்பினர் மீது குறை சொல்லவில்லை. நான் அமைச்சராக இருந்த பொழுது NLC நிர்வாகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அவருக்கும் தெரியும். அதாவது எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர், கலெக்டர், அதிபர், எல்லா அதிகாரி இயக்குநரையும் அழைத்து வைத்து 3 முறை பேச்சுவார்த்தை நடந்து அது முற்று பெறாமல் இங்கே தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலருடைய தலைமையிலே அனைத்து அதிகாரிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையாக விவசாயிகளுக்கான அந்த திட்டங்களுக்கு அவர்களுக்கு உரிய தொகையை பெற்று தருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முயற்சி எடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னதே உயர்மட்ட குழு அமைக்கப்படவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் உயர்மட்ட குழு அமைப்பதற்குரிய அந்த முயற்சியில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். தொடர்ந்து மாண்புமிகு எஸ் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சரின் அறிவிப்பில் 100 ஆண்டு கால பிரச்சனையான நீடாமங்கலம் பேரூராட்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படும் என்கிற அந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் நீடாமங்கலம் பேரூராட்சி மக்கள் சார்பிலும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது தேவாய்க்க அரசு விரைவில் உலக தமிழ் மாநாட்டை நடத்தும் என்று சொன்னார்கள். அப்படி பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலும் உலக தமிழ் மாநாடு நடத்த பெற்றால் அது தஞ்சாவூரில் நடத்தப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நம்முடைய தலைவர் வாயிலாக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருவாரூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இல்லை, தஞ்சாவூரில் தான் இருக்குது. அதே போல் 3 மானிய கோரிக்கைகள். இயற்கை வளங்கள் பற்றிய மானிய கோரிக்கை. இந்த துறைக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த அரசு சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுத்து 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 1161 கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுள்ளது. நிறைய குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் வரவேற்கிறேன். அதே போல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வலுப்படுத்துதல். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் எங்கள் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஹைட்ரோ கார்பன் மற்றும் நிலக்கரி எரிவாயு கேஸ், CBM கேஸ், கோல்பெட் மீத்தேன் போன்ற விளைநிலங்களையும் நிலத்தடி நீரையும் பாழ்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்காலத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஜல்லி, எம்சான் போன்ற அக்ரகேட்ஸ் என்று சொல்வார்கள் அனுப்புவதை இந்த அரசு தடை செய்திருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அதே போல டெல்டா மண்டலங்களில் மணல் அள்ளுவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை இந்த அவையில் வைக்க விரும்புகிறேன். இயற்கை வளங்கள் துறை என்பது வெறும் மணலையும் கனிமத்தையும் அளக்கும் துறையாக மட்டும் இருக்கக்கூடாது. டெல்டாவின் எதிர்கால நிலையை பாதுகாக்க அரணாக மாற வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். பாமணி மற்றும் வெண்ணாற்று படுகைகளில் மண் நுண்ணுயிர் வரைபடம், சாயில் ஜெனோமி மேப்பிங் தயாரிக்க இயற்கை வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரசாயனங்களால் அழிவும் மண்ணின் இயற்கை நுண்ணுயிர்களை மீட்டெடுக்க இது உலக திறனான முதல் முயற்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்டா மண் என்பது வெறும் நிலமல்ல, அது தமிழ்நாட்டின் வயிற்றை நிரப்பும் நெற்களஞ்சியத்தின் நரம்பு. இந்த மண்ணின் இயற்கை வளங்களை சுரண்ட நினைத்தால் அது டெல்டாவிற்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டின் உணவு கிண்ணத்திற்கு வைக்கும் உலை. இறுதியாக குவாரிகள் சமாதான திட்டம் என்று தமிழக அரசால் ஒரு நபர் கமிட்டி அலாவுதீன் IAS அவர்களால் அமைத்து பழைய விதிமுறைப்படி 15-20 ஆண்டுகளாக நடந்த குவாரி முறைகேடுகளை பிரச்சனைகளை சரி செய்து புதிய விதிகள் படி தொழில் செய்ய ஒரு பரிந்துரையை வழங்கியது. ஆனால் தனிநபர் ஒருவர் கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கி அது நிலுவையில் உள்ளது. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பும் தொழில் நடக்காமலும் குவாரிகள் பல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசால் கொண்டு வரப்பட்ட லேண்ட் பேரிங் டாக்ஸ் என்று
புதிதாக அதிகப்படியான வரி விதித்துள்ளதாக குவாரி உரிமையாளர்கள் கருதுகிறார்கள். குவாரியை நடத்த முடியாமலும் அரசுக்கு வரி விழப்பும் ஜல்லி கிடைக்காத நிலையும் ஏற்பட்டுள்ளதால் விலையேற்றம் தவிர்க்க முடியாததாகிறது. எனவே தற்போதைய அரசு நிறைய மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்துள்ளதால் ஹைவேஸ், பிடபிள்யூடி, டிஆர்டிஏ போன்ற பணிகளுக்கு நிறைய தொகை ஒதுக்கியுள்ளதால் தேவை ஏற்பட்டுள்ளது. அரசு இதை கவனத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னால் இந்த பணிகள் தொடங்கப்பட வேண்டும். அதற்கு இன்றியமையாது ஜல்லி, மணல், எம்சண்ட், அதற்கு ஒரு முடிவினை எடுத்து அறிவிக்க வேண்டும் என எனது வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அத்தோடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, இந்த துறைக்கு 4414 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். முதலீட்டாளர்கள் உள்ளூர் சூழலை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். மாண்புமிகு உறுப்பினர், ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். காலத்தின் அருமை கருதி தேவையில்லாத கான்ட்ரவர்சிகளை குறைப்பதற்காகவும் தொகுதியில் இது லைவில் ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஓட்டு போட்ட மக்கள் நம்மளுக்காக என்ன பேசுகிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னும் 10 பேர் 10 தொகுதியோட ஆட்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதுனாலும் ஒவ்வொருவரும் அருள் கூர்ந்து 15 நிமிடங்களுக்கு மேலே பேசாதீங்க, பெல்லை அடிச்சிருவேன். அதுக்கு அடுத்த உறுப்பினரை நான் கூப்பிட்டுருவேன். 15 நிமிடங்களில் பேசக்கூடிய ஆற்றல் உங்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். பேசலாம். 4 நிமிஷம் தான். எந்த உறுப்பினரோட மனசு புண்படாம தான் நான் பேசுவேன். அதை நான் ரொம்ப கொள்கையா வச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற 234 உறுப்பினரோட மனசு பொதுவாக பேரவை துணைத் தலைவர்களே, முதலீட்டாளர்கள் உள்ளூர் சூழலை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு விரிவான டிஜிட்டல் தளமாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியலை அரசு உருவாக்கும். தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும். வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். அந்தந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு சிப்காட் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதாக இன்ஸ்பேஸுடன் இணைந்து விண்கல பொதில் தொழில்நுட்ப வசதியை நிறுவுதல் மேலும் சிறப்பை பெறுகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் பகுதி என்றாலே விவசாயம், உழைப்பு, திறமை ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கிறது. இங்கு உள்ள இளைஞர்களுக்கு உழைக்க தெரியும், சாதிக்க தெரியும். ஆனால் அவருடைய திறமைக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் உள்ளூரில் இல்லாததால் பலர் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒரு விவசாயி மகன் பட்டம் படித்து முடித்த பிறகு வேலை தேடி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்து இளைஞன் தனது சொந்த ஊரிலேயே நல்ல சம்பளத்தில் வேலை செய்து தனது குடும்பத்துடன் வாழும் நிலையை உருவாக்க வேண்டியது காலத்தின் தேவை. எங்கள் பகுதியில் விளையும் நெல், தேங்காய், காய்கறி உள்ளிட்ட வேளாண் பொருட்களை அடிப்படையாக கொண்டு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், வேளாண் சார்ந்த தொழிற்பூங்காக்கள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டால் விவசாயிகளுக்கும் நியாயமான விலை கிடைக்கும், இளைஞர்களுக்கும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்று கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு மக்கள் செல்கிறார்கள். ஆனால் நாளை நகரத்திலிருந்து முதலீட்டாளர்கள் கிராமங்களை தேடி வர வேண்டும். அதற்கான அனைத்து வசதிகளும் எங்கள் பகுதியில் உள்ளது. சாலை வசதி உள்ளது, உழைக்கும் மனித வளம் உள்ளது, விவசாய வளம் உள்ளது. தேவையான அரசின் சிறப்பு கவனமும் எங்களுக்கு தேவையானது அரசின் சிறப்பு கவனமும் தொழில் முதலீடு ஈர்க்கும் நடவடிக்கைகள் மட்டுமே. எனவே எங்கள் பகுதியில் ஒரு தொழில் வளர்ச்சி மண்டலம், இண்டஸ்ட்ரியல் குரோத் ஹப் உருவாக்கி புதிய தொழிற்சாலைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் மையங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்களை கொண்டு வர இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் இளைஞர்கள் வேலை தேடி ஊரை விட்டு செல்லக்கூடாது. வேலை வாய்ப்புகள் எங்கள் ஊர் இளைஞர்களை தேடி வர வேண்டும், மன்னார்குடி பகுதிக்கு வர வேண்டும். இது மன்னார்குடி பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய முதலீடாக அமையும் என்பதை இந்த அவையில் வாயிலாக வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள், இந்த துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவினை பொறுப்புடன் பயன்படுத்தும் அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இயங்குபடம், காட்சி விளைவுகள், சித்திரக்கதை, விளையாட்டு மற்றும் மெய்நிகர் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, உண்மை, ஏவிஜி, எக்ஸ்ஆர் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு
தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் வலுப்படுத்த வேண்டும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அறிவும் தொழில்நுட்ப திறனும் இருந்தால்தான் இளைஞர்கள் எதிர்காலம் வளமாக இருக்கும். எங்கள் பகுதியில், எங்கள் மன்னார்குடி பகுதியில் ஏராளமான திறமையான படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தகவல் தொழில்நுட்ப துறையில் தேவையான பயிற்சிகளை பெற பெரிய நகரங்களை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞனும் உலகளாவிய நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெற வேண்டும். அதற்காக மன்னார்குடி எங்கள் பகுதி, எங்கள் தொகுதியில் நவீன தகவல் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு மையம் அமைத்து செயற்கை நுண்ணறிவு, மென்பொருள் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு உள்ள துறைகளில் பயிற்சி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயத்தில் எங்கள் மன்னார்குடி பகுதி பெயர் பெற்றதைப் போல, விவசாயத்தில் எங்கள் பகுதி பெயர் பெற்றதைப் போல தகவல் தொழில்நுட்பத்திலும் பெயர் பெற வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை தெரிவித்து எங்கள் பகுதி இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் இந்த அமைச்சர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு எனது தொகுதி கோரிக்கை, மணி 9 நிமிஷம் ஆகுது. மன்னார்குடி நகரத்தில் டெப்போ குப்பை மேடு கிட்டத்தட்ட 150 வருஷம். அது எப்படியாச்சும் இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர், மாற்றத்தை விரும்பிய நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய மன்னார்குடி பகுதிக்கு அந்த குப்பை மேட்டை அகற்றித் தரமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 வருஷமா ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் மன்னார்குடியில் காலியார். அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அமைச்சரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முனிசிபல் கமிஷனரு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா மன்னார்குடியில் இல்லை. திருவாரூர்லேருந்து முனிசிபல் கமிஷனர் மன்னார்குடிக்கு வர்றாரு. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வர்றாரு. பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அமைச்சரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு புல்லவராயன் குடிக்காடு, கோவில் எண்ணி மற்றும் நீடாமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு எங்களது பகுதியான பைங்காநாடு, ராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனது மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பாமணியாறு மற்றும் கோரையாறில் 2 தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நம்முடைய துணை சபாநாயகர் மூலம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.